ஏடா டேய், நான் பேங்க்ல போய் காசு மாத்திட்டு வர்றதுக்குள்ள ஏடா எடுவட்ட நாய என்னடா பண்ணிட்டு இருக்கிறா? அது வந்து மேன், அதுவா என்னோட ட்ரெஸ்ல ஒரு கட்டெரும்பு போச்சா, அதான் நான் இந்த மேன் எடுத்து விட்டுச்சு. என்னது கட்டெரும்பு எடுத்து விட்டானா? இங்க வார அஞ்சலா, கட்டெரும்பு பூந்தாலும் சரி கருணாகமே பூந்தாலும் சரி, ஆனா இவனை மட்டும் கிட்ட விடாத. இது வெறி எடுத்த நாய், ஏதாச்சும் எசக பசகா பண்ணி போடுவியா? நீயே என்ன கூப்பிடு, நான் தொலைவு முடிச்சு நிதானமா எடுத்து வர்ற. சீ போவும் மேன், எனக்கு வெக்கமா இருக்கு. சரி சரி, எவத்த காட்டு. என்ன சேதுபதி சொல்ற? லதாவானது ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டாங்களா? ஆடா நிஜம்தான் மாமா, ஊரெல்லாம் இதே பேச்சுதான். வெளியில தலை காட்ட முடியல. படிச்சு படிச்சு சொன்னனே லதாவை கண்டிச்சு வைன்னு, கேட்டீங்களா? இப்ப பாருங்க, அந்த கழுதை பண்ணதுக்கு என்னால வெளியே தலை காட்ட முடியல. வரட்டும், இன்னைக்கு அந்த கழுதையை நான் பாத்துக்கிறேன். என்ன பண்ணுவீங்க? மகனும் மருமகனும் மாலையும் கலத்தமா வருவாங்க, ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்க. கடைசி நேரத்துல இப்படி கால வரைட்டியா மாமா? அப்பாவா? யாருமா? என் பொண்ணுதான் செத்து போயிட்டாளு. யாருமா நீ? எப்ப நீ அவனோட ஓடி போனியோ அப்பயே என் பொண்ணு செத்துட்டா. போவனிய அப்பா அப்படி மட்டும் சொல்லிடாதீங்கப்பா. இந்த ஊரே எதிர்த்தாலும் சரி, ஆனா நீங்க என்ன உதறி தள்ளிட்டா நான் எங்கப்பா போவேன்? ப்ளீஸ்ப்பா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. என் கால்ல உனக்கு கூட உனக்கு உரிமை இல்ல. மாமா, கொஞ்சமாவது மனிதாபிமானத்தோட நடந்துக்குங்க. ஆறா மாமா, மாமா கீமாண்ட நடக்கிறதே வேற. எங்கேயோ போய் நாசமா போங்கடா. போற மாமா. லதா உங்க பொண்ணுங்களுக்காக எது வேணா பேசலான்னு பேசாதீங்க. இப்ப அவன் நான் தாலி கட்டின பொண்டாட்டி, அத மனசுல வச்சுக்கிட்டு பேசுங்க. என்னது பொண்டாட்டியா? டேய், திருட்டுத்தனமா தாலி கட்டிட்டு தெம்பா வேற பேசுறியா? ஏதோ எங்க வீட்டு பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்ட ஒரே காரணத்துக்காக உன்னை உயிரோட ஊருக்குள்ள வரேன்டா. அடிச்சா தாங்க மாட்டேன், ஒழுங்கா ஓடி போயிரு. உயிர் பிச்சை போடுற உனக்கு கை வைடா பாப்போம். வேண்டாங்க பிரச்சனை, நம்ம இங்கிருந்து போயிடலாம். அப்பா, காதலுக்காக வீட்டை விட்டு போனே தவிர உங்க கௌரவத்தை கலங்கப்படுத்தலப்பா. இது நீங்களே போக போக புரிஞ்சுக்குவீங்க. லதா, நீ ஏன் லதா அவங்க கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க? வா, நாம எங்க வீட்டுக்கு போவோம். அங்க யார் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். வா லதா. இப்ப சந்தோஷம் தானே மாமா உனக்கு? மனசெல்லாம் சும்மா குழு குழுன்னு இருக்குங்க. நான் என்ன பண்ணிட்டு சேதுபதி? பாசமா வளர்த்த மக இப்படி மோசம் பண்ணுவான்னு நான் என்ன கனவா என்ன? அவமானப்பட்டது நானும் தான். உனக்கு என்ன? இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு மகளேன்னு போய் ஒட்டிக்குவேன். இவ்வளவு நாளா காத்திருந்தேன்னா என் கையில வாழ் வந்துட போகுது. போட்டோம், எங்க போற போறா? உன் பொண்ணு எப்படி உருப்படியா வாழ்ந்துடுறான்னு நானும் பார்க்க போறேன். என்னவோ பண்ணு, நானே அவளை வேண்டான்னு தலை முழுகினதுக்கு அப்புறம் அவ எக்காடு கட்டு போனா எனக்கு என்ன? பேச்சு மாறுவானிய அப்புறம் மக மருமகன சென்டிமெண்ட டச் பண்ண பெரிய மனுஷனு கூட பார்க்க மாட்டேன். மரியாதை கெட்டும், ஜாக்கிரதை. போச்சு போச்சு, கொஞ்சம் கொஞ்சம் இந்த மனமும் காத்துல போச்சு. உன் குழந்தைனாரு கூட்டிக்கிட்டோடு கல்யாணம் பண்ணிட்டான். அந்த அளவுக்கு ஆளாயிட்டியா? வரட்டும் பேசுகிற ராஸ்கே.
அப்பா. போதும்பா, உன்னை பெத்த கடமைக்கு எனக்கு நல்ல பேர் கொடுத்து போகுது. உங்கள்கிட்ட கத்தி பேசுற அளவுக்கு என் உடம்புல தம்பில்ல. எங்கேயாவது கூட்டிட்டு ஓடி போய் மகாராஷ்டிரா போச்சுக்கு போயிடு. அப்பா, ஏன்பா எல்லாரும் எங்களை வெறுக்கிறீங்க? நாங்க அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டோம்? எங்களுக்கு வேற வழி தெரியலப்பா. நான் என் மனசுக்கு பிடிச்சவளை கல்யாணம் பண்ணிட்டேனே தவிர உங்க மனசு கஷ்டப்படணும்னு ஒருபோதும் நினைச்சது இல்லப்பா. அப்பா, அண்ணா அண்ணி எல்லாரும் இருந்தும் எங்களை அனாதை ஆக்கிறாதீங்கப்பா. அதை எங்களால தாங்கிக்க முடியாதுப்பா. ஆமாப்பா, ஏதோ அவசரப்பட்டுட்டாங்க, தண்டிச்சு என்ன பிரயோஜனம்? அதனால இவன் பண்ண காரியம் சரின்னு சொல்றியா? உன்னை பெத்தவனு எந்த ஒட்டு உறவனும் துரத்துட்டியா? நமக்கு மட்டும் என்ன அக்கறை வைத்து விடியுது? இவங்களையும் இப்படி பண்ணிட்டான்னு இந்த ஊரே என்ன கேவலமா பேசுது. என் மானம் மரியாதை போன பிறகு இவங்களை மன்னிக்க முடியாது. மாமா, ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசுறாங்கன்றதுக்காக இவங்களை நாமளும் சேர்த்துக்காம விட்டுட்டா அப்ப மட்டும் இந்த ஊர் உலகம் நம்மளை பார்த்து தப்பா பேச மாட்டாங்களா? என்னதான் சொல்லுவ இதை? இவன் பண்ண காரியத்தை என் மனசு ஏத்துக்க மாட்டேங்குதுமா. அப்படிதான் மாமா இருக்கும். ஏதோ சின்ன சிசுங்க தெரியாம பண்ணிட்டாங்க. காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நல்லா இருக்கு. ஐயே, அது கொஞ்சம் சந்தோஷமா தான் சொல்றது. இந்த வீட்டுல நான் சொன்னா யார் தான் கேக்குறாங்க? ஆளாளுக்கு ஒரு பண்ணாட்டு பண்றாங்க. எப்படியே சரியா நல்லா இருந்தா சரி, நான் வர்றேன். அண்ணா அண்ணி நீங்களும் சேர்ந்து நின்னுங்க. வாழதா ஆசீர்வாதம். லதா, எங்க அப்பா ஏதோ ஆதங்கத்துல அப்படி பேசிட்டு போறாரு. நீ ஏதோ தப்பா எடுத்துக்காதம்மா. டேய் ஆனந்த், லதா உள்ள கூட்டிட்டு போடா. சரிங்க அண்ணா, வாழதா போலாம். அண்ணினா அண்ணினா தேங்க்யூ அண்ணி. ஓஹோ, எனக்கு இப்பதான் புரியுது. ஏழைங்கம்மா, இதெல்லாம் ஊர் ஏற்பாடு தானா? ஆமாங்க, ஆனந்தோட சந்தோஷம் தான் நம்ம எல்லாரோட சந்தோஷம். அதனாலதான் இப்படி பண்ணிட்டேன். தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. சேச்சா, தப்புன்னு சொல்லல. எப்படியோ ஒரு காதல் ஜோடியை சேர்த்து வச்சுட்டேன், திருப்தி தானே? சரி சரி, நான் போய் முதலருக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். இது ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு தேவையானதா? என்னங்க இது, நமக்கு கல்யாணம் ஆகி 4 மாசம் ஆச்சு, இப்ப போய் முதலிருவா? ஆனா லிங்கம்மா, நமக்கு நான் சொன்னேன், என் தம்பிக்குன்னு தான் சொன்னேன். ஓ, நீ அப்படி வரையா? சரி, நமக்கு வச்சுட்டாதான் போகுது. சில்லுக்கு மரமே சில்லென்று பூக்கவா, சீனி பழமே செவ்வாயில் சேரவா. போட அங்கு சில்லுக்கு மரமே செல்லென்று பூக்கவா. Into a world so divine.
மரமே சிலுக்கு மரமே சில்லென்று போகவா ஒன்ன சிந்தூக்க தூக்கி செங்கொன்று ஏறி சித்தானை கிளத்தழுவேன் பாயும் புலியாய் மாறுவேன் அந்த பாதாளம் வரையில் சீருவேன் அடிக்க மஞ்சு கிளியே மஞ்சத்தில் சேர்ப்பேன் சேர்வைக்குள்ளே ஆடி போர்வைக்குள் போராடவா சிலுக்க மரமே செல்லென்று போகவா சீனி பழமே செவ்வாயில் சேரவா கல்யாண பேச்சு கைகூடி போச்சு ஆனந்த பாய் போட அங்கங்கு வாழவா வைதேகி கொஞ்சோட தண்ணி கொண்டு வாங்க. அண்ணா இப்போ நம்ம தோட்டத்து பக்கம் போயிட்டு வந்தேன். லதாவோட அப்பா வந்திருக்காரு. வீட்டுக்கு வெளியே காத்துக்கிட்டு இருக்காருண்ணா. அவரா? நம்ம வீட்டுக்கு எதுக்குடா? என்ன மறுபடியும் ஏதாவது தகராறு பண்ண வந்திருக்காரா? இல்லைண்ணா, நான் கேட்டப்ப சமாதானமா போற மாதிரி தான் பேசினாரு. அவரே இறங்கி வரப்ப நாமளும் விட்டு கொடுத்து போறது தானே நல்லது. எவ்வளோ நாளைக்கு தான் இப்படியே பிரிஞ்சு இருக்க போறோம்னா? புரியுது ஆனந்த், இத்தனை வருஷமா இல்லாம இன்னைக்கு மனசு மாதிரி வராருன்னா எனக்கும் சம்மதம் தான். ஆனா அப்பா வேற வீட்டில் இல்லை. அவர்கிட்டயும் என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேட்க வேணாமா? மாமா தானே, அவரை நான் பேசுறேன். எங்க பாரு, வீடு தேடி வந்தவங்களை வாசல்ல நிக்க வச்சு பேசக்கூடாது. முதல்ல அவர் உள்ள வர சொல்லுங்க. சரிங்க நீ. வாங்க மாமா வாங்க. வணக்கம் சுந்தர், எப்படி இருக்கிறீங்க? மாமா வைதேகி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்குங்க மாமா. ஆனந்த் எல்லாம் என்கிட்ட சொன்னா. இப்போவாது மனசு மாறினீங்களே, அதுவே எங்க எல்லாருக்கும் சந்தோஷம். ஆமா சுந்தர், வீம்புக்கு சூரிய முழுங்க நினைச்சு என்னோட வரட்டு கௌரவத்தினால பட்டும் படாம இருந்துட்டேன். என் பொண்ணு முழுகாம இருக்கான்னு கேள்விப்பட்ட உடனே மனசு தாங்கல. தாய் இல்லாம வளர்ந்த பொண்ணு தனியா விட மனசு இல்லாம தான் மனம் மாறிட்ட சுந்தர். ஆமா, லதா எங்க? இதோ உள்ளதான் மாமா இருக்கா. இருங்க கூட்டு வரேன். மாமா லதா, நல்லா இருக்கீங்கம்மா? அப்பா எப்பப்பா வந்தீங்க? எனக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சு. இப்பதான் என்னை பார்க்கணும்னு தோணுச்சா? என்னை மறந்துட்டீங்கல்ல? தப்புதாம்மா, என்னடா பண்றது? நல்லா இருக்கியாடா? எனக்கு என்னப்பா குறைச்சல்? வைதேகிக்கா எனக்கு எந்த குறையும் இல்லாம நல்லபடியா பாத்துக்கிறாங்க. ஆமா சுந்தர், கேட்கறேன்னு தப்பா நினைக்காதீங்க. நம்ம லதாவுக்கு அடுத்த வாரம் சீரும் சிறப்புமா வளகாப்பு நடத்திடலான்னு இருக்கேன். அதை பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? இதுல நான் சொல்றதுக்கு என்னமாமா இருக்கு? லதா உங்க பொண்ணு, தாராளமா வளகாப்பு நடத்துங்க. நாங்க என்ன வேண்டாம்னு சொல்ல போறோம்? ஆமாங்க, இவ்வளவு நாளா பிரிஞ்சிருந்த நம்ம குடும்பம் இப்போ ஒண்ணு சேர்ந்துருச்சு. இந்த வளகாப்பை ரொம்ப கிராண்டா நடத்திடுறோம்.
எனக்கு அதெல்லாம் சரி அண்ணி, பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? வீட்டுக்கு வந்தவருக்கு ஒரு காஃபி டீ ஏதாவது போட்டு கொடுக்கலாம்ல? ஓ மகாமலருக்கு காஃபி என்ன உட்கார வச்சு விருந்தே போட்டுடலாம். அதுக்கு என்ன, நம்ம சம்மதி வீடு தானே, காஃபி என்ன சாப்பாடே சாப்பிட்டா போகுது. அப்படி போடு மாமா அருவாளை. பாத்தியா லதா, உன் வயதில் இருக்கிற சிங்கக்குட்டி என் மாமனார் எப்படி மாத்திட்டானு? டேய் குணா, என் மாமன் கட்சி மாறிட்டான்டா, கட்சி மாறிட்டான். ஒரு வருஷமா கண்டுக்காம இருந்துட்டு இப்ப திடீர்னு போய் அவன் மகளோட சேர்ந்துட்டான். கேட்டா எனக்கு காசு பணம் தான் முக்கியம், காசு பணம் முக்கியம் இல்ல, மகதான் முக்கியம்னு எனக்கே பாடம் நடத்துறான்டா. தெரிஞ்ச விஷயம் தானே. ஆரம்பத்துல எல்லா அப்பனுங்களும் பொண்ணு தப்பு பண்ணிட்டா அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் குதிப்பானுங்க. அதுக்கப்புறம் கட்சி வாரிடுவானுங்க. என்னாச்சு, லதா ஏமாத்துற மாதிரி உன் மாமன் உன்னை ஏமாத்திட்டா. இல்லடா இல்ல, என்ன ஏமாத்துன அந்த லதாவையும் வைதேவியும் சேர்த்து வச்சு பழி வாங்குறதுக்கு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கடா. டேய் பைத்தியக்காரி மாதிரி உலகாரா. எல்லாம் ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறம் உன்னால என்னடா பண்ண முடியும்? ஒன்னும் பண்ண முடியாது. பண்ணி காட்டுறேன்டா. டேய் குணா, நான் சொல்றத நல்லா கவனி. அடுத்த வாரம் லதாவுக்கு வளகாப்பு நடக்க போகுது. அது விஷயமா பேசுறதுக்காக வைதேகி இன்னைக்கு என் மாமனை பார்க்க வந்திருந்தா. தான் பேர குழந்தை நல்லா சிவப்பா பிறக்கணும்னு என் மாமன் குங்குமப்பூ வாங்கி வச்சிருந்தாரு. அத லதா கிட்ட கொடுக்க சொல்லி வைதேகி கிட்ட கொடுத்துருக்காரு. அந்த குங்குமப்பூல கருவை கலைக்கிற விஷயத்தை நான் ஏற்கனவே கலந்து வச்சிருக்கேன்டா. அப்படின்னா ஓ மை காட், வேண்டாம் சேதுபதி. அநியமா ஒரு பிஞ்சு குழந்தையா கொலை பண்றது தப்பு. வேண்டாம், பாவம் இல்லையா? போடா முட்டாள், பாவம் புண்ணியம் பார்த்தா பழி தீர்க்க முடியாதுடா. விஷம் கலந்த குங்குமப்பூவை வைதேகி லதா கிட்ட கொடுப்பா. அத லதா சாப்பிட்டு அவ வயிற்றுல இருக்கிற கர்ப்பம் கரைய போகுதுடா. அதுக்கப்புறம் அவங்க நிம்மதியா இருப்பாங்கன்னு நினைக்கிற குடும்பம் எப்படி தானா பிரியுதுன்னு மட்டும் பாரு. தன்னால இந்த பழி வைதேகி மேல விட போகுது. வைதேகி வீட்டை விட்டே துரத்திடுவாங்கடா. சொல்றேன்னு கோவப்படாத. லதா உனக்கு கிடைக்கிறேன்னு ஏன் அந்த குடும்பத்தையே பழி வைக்க நினைக்கிறேன்? இது வரைக்கும் நாமளும் கெட்டவனும்